அவரோட யூசர்ஸோட டேட்டாவை திருடி விற்கிறாருன்னு ஒரு பொலிட்டிக்கலி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. சரி ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. அதாவது ஃப்ரெண்ட்ஸ், ஆதி காலத்துல இருந்து மார்க் ஜக்கர்பர்க் மேல ஒரு குற்றச்சாட்டு இருந்துகிட்டு இருக்கு. அதுக்கு நீ சரி போட்டு வர மாட்ட. மார்க் மாமா அவரோட யூசர்ஸோட டேட்டாவை திருடி விற்கிறாருன்னு ஏன் ஃபேஸ்புக் ஆரம்பிச்ச காலத்துல இருந்தே இந்த குற்றச்சாட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனா ஆக்சுவலா நடந்த விஷயம் கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்தது. மார்க் மாமா நம்ம எல்லாம் நினைக்கிற அவ்வளவு கெட்டவர் கிடையாது. இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க? நீங்க எல்லாம் ஆரம்பத்திலே என் கூட இருந்திருந்தா ஒருத்தன் என்னை அடிச்சிருக்க முடியுமா? இந்த வீடியோ முடியறதுக்குள்ள நீங்களும் உங்களோட ஒப்பீனியனை என்ன மாதிரி மாத்திருப்பீங்கன்னு நினைச்சிட்டு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அதுக்கு முன்னாடி லைக் பண்ணிடுங்க, அதுக்கு முன்னாடி ஷேர் பண்ணிடுங்க. சுமார் ஒரு 20 வருஷத்துக்கு முன்ன குட்டி குழந்தையா இருந்த மார்க் ஜக்கர்பர்க் அவரோட கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் பண்ண உட்காந்து அவரோட ஃப்ரெண்டு கூட சாட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அவர் அப்ப புதுசா ஆரம்பிச்சிருந்த அந்த ஃபேஸ்புக் எப்படி அவரோட காலேஜ்ல படிக்கிற பசங்களோட பர்சனல் டேட்டாவை ஆக்சஸ் பண்ணி தருது. இந்த ஒரு சாட் லீக் ஆயிடுச்சு. இந்த சாட் லீக்கை வச்சுக்கிட்டு தான் பல வருஷமா மீடியா நியூஸ்காரங்களாம் மார்க் ஜக்கர்பர்க ஒரு வில்லன் மாதிரி நம்ம எல்லாருக்கும் போர்ட்ரேட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படி அந்த சாட்ல என்னதான் இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, மார்க் ஜக்கர்பர்க் அவரோட ஃப்ரெண்டு கிட்ட கேட்கிறாரு, உனக்கு நம்ம காலேஜ்ல யாரு வேணா பர்சனல் இன்ஃபர்மேஷன் என்ன கேளு மச்சி, என்கிட்ட 4000க்கு மேல இமெயில்ஸ், போட்டோஸ், அட்ரஸஸ், எஸ்என்எஸ் எல்லாம் இருக்கு. அவரோட ஃப்ரெண்டு கேட்கிறாரு, எப்படிடா மாமா உனக்கு இதெல்லாம் கிடைச்சது? அகைன் மார்க் மாமா ரிப்ளை பண்றாரு, அவங்க கொடுத்தாங்க, ஏன்னு தெரியல, என்னைய நம்புறாங்க. இதை வாசிக்கிறப்ப நம்மளுக்கும் தோணும் மார்க் ஜக்கர்பர்க் அவரோட யூசர் பிரைவசி பத்தி சுத்தமா மதிக்கிறதே இல்லை. பட் ருபோஜரா சபர்கரோ இந்த சாட் ஆல்மோஸ்ட் 20 வருஷத்துக்கு முன்ன நடந்தது. இப்போ மார்க் ஜக்கர்பர்க் வயசு வெறும் 18ல இருந்து 19. அந்த ஏஜ்ல யாருக்கும் அவ்வளவு மெச்சூரிட்டி இருக்காது. அண்ட் அகைன் அவரோட ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்காரு. ஏய் என்னடா இது வசனமே புரியல. வசனமாடா முக்கியம், படத்தை பாடுறா. இந்த இம்மெச்சூர் பிஹேவியருக்கு பல வாட்டி மார்க் ஜக்கர்பர்க் பப்ளிக்லி சாரியும் கேட்டிருக்காரு. அகைன் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஃபேஸ்புக் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து மார்க் ஜக்கர்பர்க் அண்ட் ஃபேஸ்புக் மேல கிரிட்டிசிசம் இருந்துட்டே தான் இருந்துச்சு. ஈவன் இன்டர்நெட்ல அப்ப என்ன பேசப்பட்டு இருந்துச்சுன்னா, இவன் மனுஷனே கிடையாது, இவன் ஏலியன், லிசர்ட் பாய், நம்ம உலகத்தையே ஆக்கிரமிக்க போறான். ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ. இது மாதிரியான விஷயங்கள்லாம் பேசப்பட்டு. மார்க் மாமா இஸ் ஆல்சோ ஒரு லிவிங் பீயிங் தம்பி. சயின்டிபிக்கலி சோ இதே இடத்துல நம்ம இதுல தான் நமக்கு என்ன தோணிருக்கும் தோணும் இல்லையா? நம்ம மார்க் மாமா என்ன பண்ணிருக்காருன்னா, அனிமல் படத்துல ரன்வீர் கபூர் காட்டுற மாதிரி விசிட்டிங் கார்டு ஒன்று பிரிண்ட் பண்ணிருக்காரு. நான் சிஇஓடா மரியாதையா இருந்து மார்க் மாமா வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருந்துச்சு. 50 வருஷம் அவங்கள கண்டுக்காம போயிட்டு இருந்தது. ஆனா 2012வது வருஷம் மார்க் மாமாவுக்கு வந்தது பெரிய ஆபத்து. அதுதான் டேட்டா பிரீச் ஆகும். ஆக்சுவலா இந்த டேட்டா பிரீச் நடந்தப்ப அவ்வளவு பேசப்படலை. ஆனா இது நடந்து 6 வருஷத்துக்கு அப்புறம் 2018 தான் இதை பத்தி நிறைய பேசப்பட ஆரம்பிச்சு மார்க் மாமாக்கு ஸ்டார்ட் ஆச்சு. இந்த டேட்டா பிரீச்ல மார்க் மாமாக்கு ஒரு துளி அளவுக்கும் சம்பந்தமே இல்லை. அண்ணது வேற ஒருத்தவன். இது தெரியாம மார்க் மாமா நம்ம தான் கெட்டவன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆக்சுவலா நான் நினைச்சேன் இன்னைக்கு பார்ப்போம். கேம்பிரிட்ஜ் அனலிட்டிகா ரெண்டு பேரா ஒரு ஆளுதாப்பா கம்பெனி ஒன்று இருந்துச்சு. அவன் தான் இது எல்லாத்துக்கும் காரணமே. கேம்பிரிட்ஜ் அனலிட்டிகா வந்து ஒரு பொலிட்டிக்கல் கன்சல்டன்சி. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அப்போ ஃபேஸ்புக் இன்பில்ட் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் அவங்க பிளாட்ஃபார்ம்குள்ள புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. லைக் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம் இன்ஸ்டாகிராம், ஸ்னாப்சாட்ல ஃபில்டர்ஸ்லாம், அது மாதிரியான ஆப்ஸ். இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ்ல அவங்களோட ஒரு ஆப்பை ஃபேஸ்புக்குள்ள விட்டுருக்காங்க. எதுக்குன்னா ஃபேஸ்புக் யூசர்ஸை பொலிட்டிக்கலி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. இல்லை கேம்பிரிட்ஜ் அனலிட்டிகா ஃபேஸ்புக் டேட்டாவை யூஸ் பண்ணி மில்லியன்ஸ் ஆஃப் யூசர்ஸோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி அவங்கள பொலிட்டிக்கலி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. அண்ட் இந்த ஸ்கேம்ல ஃபேஸ்புக் அண்ட் மார்க் ஜக்கர்பர்கோட இன்வால்வ்மெண்ட் ஆப்சல்யூட்லி எனக்கு கேம்பிரிட்ஜ் அனலிட்டிகா மார்க் ஜக்கர்பர்க் அண்ட் ஃபேஸ்புக்கே தெரியாம தான் யூசர்ஸோட டேட்டாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் தெரிய வந்ததுக்கு அப்புறம் மார்க் ஜக்கர்பர்க் அண்ட் ஃபேஸ்புக் யூசர் பிரைவசி செக்யூர் பண்ணதுக்கு மெஷர்ஸ்லாம் எடுத்துருந்தாங்க. இது மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தான் மார்க் ஜக்கர்பர்க் பத்தி நெகட்டிவா பேசப்படுற விஷயங்கள். இப்போ கொஞ்சம் பாசிட்டிவான விஷயங்களும் பார்த்துடலாம். மார்க் ஜக்கர்பர்க் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஃபேஸ்புக்கோட கோ-ஃபவுண்டர். ஆனா அவரோட ஜர்னியும் டிசிஷன்ஸும் அவரை டெக் இண்டஸ்ட்ரியில ஒரு விஷனரி லீடரா மாற்றி. ஃபேஸ்புக் ஆரம்பிச்ச காலகட்டத்தில் யாஹூ 2006ல $1 பில்லியன் கம்பெனிக்கு ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. மைக்ரோசாஃப்டும் ஸ்டேக் வாங்க ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. ஈவன் கூகுளும் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருந்தாங்க. ஆனா மார்க் மாமா எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணியிருந்தாரு.
மார்க்கமா இது எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிட்டு ஃபேஸ்புக்கோட லாங் டர்ம் கோலும் குளோபல் இம்பாக்டும் நினைச்சு ஃபேஸ்புக்கை விலைக்கு வாங்க வந்த ஆஃபர்ஸை ரெடியூஸ் பண்ணிட்டாரு. ஃபேஸ்புக்கை ஒரு பெரிய பிளாட்ஃபார்மா அப்படின்னு அப்படியே நினைச்சிருக்காரு. மார்க் ஜக்கர்பர்க் ஃபேஸ்புக்கை $1 பில்லியன் யாகுக்கு வித்திருந்தா மார்க் மாமா அப்பயே அவரோட ஏர்லி 20s பில்லியனரா இருப்பாரு. ஆனா அவரோட விஜனுக்கு ஸ்டிக் பண்ணிட்டு ஃபேஸ்புக்கை க்ரோ பண்ண ஃபோக்கஸ் பண்ணாரு. 2012 மார்க் ஜக்கர்பர்க் இன்ஸ்டாகிராம $1 பில்லியன் அக்வயர் பண்ணதுக்கு டிசைட் பண்ணாரு. அப்போ அனலிட்டிக்ஸ் அண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இது ஒரு முட்டாள்தனமான டிசிஷன். இன்ஸ்டாகிராம் மாதிரியான ஒரு சின்ன கம்பெனிக்கு இவ்வளோ பெரிய அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறது ரைட் டிசிஷனா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதனாலேயே இந்த டீல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபேஸ்புக்கோட ஷேர் பிரைஸ்ல ஒரு சிக்னிஃபிகண்ட் டவுன்ஃபால் பார்க்க கிடைச்சிருந்தது. காலம் போக போக இன்ஸ்டாகிராம் எக்ஸ்போனென்ஷியலி க்ரோ ஆயிருக்கு. இப்போ உலகத்திலேயே மோஸ்ட் பாப்புலர் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மா இருக்கு. இப்போ அதே அனாலிசிஸ் அண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் இந்த எக்ஸ்பென்ஷனை இப்போ ஸ்மார்ட்டஸ்ட் பிசினஸ் டிசிஷனா கன்சிடர் பண்றாங்க. இது மார்க் மாமாவோட லாங் டர்ம் ட்ரெண்ட்ஸும் பொட்டென்ஷியலும் ஃபோர்ஸி பண்ற அபிலிட்டியை காட்டு. அகைன் 2014 மார்க் ஜக்கர்பர்க் ஆக்குலஸ் கம்பெனியை $2 பில்லியன் கொடுத்து வாங்க டிசைட் பண்ணப்பையும் இதே அனாலிசிஸ் அண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் அகைன் இங்கேயும் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வர்ச்சுவல் ரியாலிட்டி டெக்னாலஜி ஸ்பேஸ் அப்பேக்கு அவ்வளோவா இல்லை, இப்போவும் அவ்வளோ இல்லை. மார்க் ஜக்கர்பர்க் ஆக்குலஸ் அண்ட் மெட்டாவர்ஸ்ல ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் இன்வெஸ்ட் பண்ற மெட்டாவர்ஸ் சோஷியல் கனெக்ஷனுக்கு நெக்ஸ்ட் திங்காக இருக்கும்னு நம்புறாரு. மெட்டாவர்ஸ் இன்னுமே டெவலப்மெண்ட்ல தான் இருந்துட்டு இருக்கு. பட் இங்க அகைன் மார்க் ஜக்கர்பர்க் மற்ற பிளேஸ் லைக் ஆப்பிளோட AR/VR ஸ்பேஸ்ல ஃபோன் ஸ்டெப் முன்ன போய் நிற்கிறாரு. ஏர்லி மோர் அட்வான்டேஜ் மார்க் மாமாவோட ஏர்லி போல்ட் மூவ்ஸை ப்ரூவ் பண்ணுது. மார்க் மாமா மெட்டாவை ஓப்பன் சோர்ஸ் AI கம்பெனியா மாற்றி டெவலப்பர்ஸ்க்கு நிறைய டூல்ஸ் அண்ட் ரிசோர்ஸை ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காரு. டெவலப்பர்ஸ்க்கு நியூ திங்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பும் பண்ணுது. இன்னைக்கு ஓப்பன் AI க்ளோஸ் AI மாறிட்டு இருக்கிற காலத்துல மெட்டா ஓப்பன் சோர்ஸ் AI அப்ரோச்சை யூஸ் பண்றாங்க. இதை பண்ணி டிரான்ஸ்பரன்சி அண்ட் கொலாபரேஷனை ப்ரமோட் பண்றாங்க. இதெல்லாம் பண்ணி மார்க் ஜக்கர்பர்க் அவரோட பப்ளிக் இமேஜை சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் டைரக்ட்லி பப்ளிக் கிட்ட ரிலவென்ட் கண்டென்ட்டை போஸ்ட் பண்ணியும் செல்ஃபா வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணியும் இப்போ ஒரு 5-6 வருஷத்துக்கு ஃபர்ஸ்ட் மார்க் ஜக்கர்பர்க் ஒரு irrelevant guy தான் நமக்குள்ள இருந்துட்டு இருந்தாரு. பட் இப்போ அவரோட பர்சனல் லைஃபோட மூமெண்ட்ஸ், ஃபேமிலி ஃபோட்டோஸ் அண்ட் நியூ ஸ்கில்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணி போஸ்ட்லாம் போட்டு மார்க் மாமா அவரோட ஹியூமன் சைடை காமிக்கிறாரு. இந்த டிரான்ஸ்பரன்சியும் பர்சனல் என்கேஜ்மெண்ட்டும் அவரோட இமேஜ் இம்ப்ரூவ் பண்ண மக்கள் கிட்ட க்ளோஸ் கனெக்ஷன் பண்ண ஹெல்ப் ஆகுது. ஸோ இதெல்லாம் பார்த்து தான் எனக்கு மார்க் ஜக்கர்பர்க் மேல இருந்த என்னோட பர்சனல் ஒப்பீனியன் சேஞ்ச் ஆயிருக்கு. உங்களுக்கும் சேஞ்ச் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி சேஞ்ச் ஆனா வீடியோ லைக் பண்ணிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி இன்னுமே இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்கறதுக்கு. பாய்.